ஏங்க இந்த விஜய் உங்களை பார்க்க கூடாதுன்னு அந்த தீய சக்தி திமுக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு தடை பண்றாங்க. ஆனா அந்த சுப்ரீம் கோர்ட் திமுக மண்டலே நறுக்குன்னு கொட்டி விஜய் போய் பாருங்க விஜய்னு பாருங்க. அப்போ எவ்வளவு நான் கஷ்டப்படுறேன்னு மட்டும் பாருங்க. உங்களை பாக்குறதுக்கு நான் ஆட்சியில இல்லாத போதும் சரி, ஆட்சியில இருக்கும் போதும் சரி, திமுக எவ்வளவு தடை போடுது பாத்தீங்களா? அந்த தடையை உடைச்சிட்டு வந்தவன் தான் உங்கள் விஜய். ஏன்னா நான் என் மக்களை ஆமா, என் மக்கள் தான் முக்கியம். 20,000 வாட்டர் பாட்டில் வச்சிருக்கீ யார் அப்ப விட்டு நீங்க அங்க குடுக்குற பிஸ்கெட்ல இருந்து, அங்க போடுற டென்ட்ல இருந்து, அங்க போடுற சேர்ல இருந்து எல்லா ஏற்பாடு மொத்தம் யார் தலையில தெரியுமா உழுது? எங்க தலையில. யார் அப்ப விட்டு காசு? செப்டம்பர் 27 ஒரு பாட்டு பண்ணாரு, ஞாபகம் இருக்கா? பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய். செப்டம்பர் 27ஆம் தேதி இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாடலை பாடினார் உங்கள் விஜய். இன்னைக்கு ஜூலை 10ஆம் தேதி இன்னைக்கு என்ன பாடுவீங்க? இன்னும் விக்கிறாங்க 20 ரூபாங்க. அதுதான் நான் இப்போ கேக்குறேன். இன்னைக்கு மிஸ்டர் விஜய் போயிட்டு பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. வணக்கம். டேய் நீ இவனாங்க இங்க பண்ணிருக்கிறான். கரூருக்கு போவலையா நினைச்சேன்? கரூருக்கு நாயா போன கரூருக்கு என்ன அரசாங்க வேலை ஒண்ணு பார்சல் பண்ணி தருவாங்க. நான் வரலப்பா. எப்ப வானப்பா அரசாங்கம் எல்லாம் பண்ணுங்க. பையனுக்கு வந்து அரசாங்க வேலை தேவையில்லை போல, இங்கேயோ உட்காந்து நான் வீடியோ போட்டே பொழைச்சிக்கிறேன்றா. அவ்வளவுதான். இன்னைக்கு காலையில இருந்து எங்க ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், யாரும் தயவு செஞ்சு நியூஸ் சேனல் பக்கம் போடாதீங்க. என்னப்பா ஃபுல்லா வந்து எங்க அண்ணன் அதிரடி வேட்டை செய்கிறார், கரூருக்கு சிஎம் விஜய் செல்கிறார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் விட்டுனுறாங்க. அப்புறமா உங்களுக்கே நல்லா தெரியும் என்ன பாட்டு. நான் தன்னந்தனியாலு நீயாலா நம்ம பாரு. ஓ அதுவும் அப்புறமா உங்க விஜய் உயிர் என்ன வரவா. இந்த 2 சாங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நியூஸ் சேனல் காலையில எப்பா இந்த நியூஸ் பண்ற அட்டுழியம் இருக்கு. எங்க இல்ல அது நியூஸா இல்ல டிவிகே நியூஸானே எனக்கு சத்தியமா தெரியலங்க. உண்மையாலே டிவிகேக்காகவே 24/7 வேலை செய்யற நியூஸ் சேனல் மாதிரி பாத்தீங்கன்னா நியூஸ். அருமையா விஜய் சார் வந்து கூப்பிட்டு சொன்ன, எங்கடா இருந்த இவ்வளவு நாளா? யாரா நீ என்ன சிஎம் ஆக்குனதுல மிகப்பெரிய பங்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கோ இல்லையோ, ஆதவ அர்ஜுனாக்கு இருக்கோ இல்லையோ, உனக்குதானே அந்த பங்களிப்பு இருக்கு. இன்னொரு கவர்மெண்ட் போஸ்டிங் குத்துற போறாருப்பா. அது சட்டத்துல எதுனா இடம் இருக்கா? நியூஸ் சேனல்ஸ்க்கு எதுனா அவர் கொடுப்பாப்ல ஏற்படுத்தியா? கொடுப்பறாள் தான் ஒண்ணு இல்லையா ஏற்படுத்தணும்ன்ற வகையில ஏதோ மிஸ்டர் விஜய் சார், சிஎம் சார் சொல்லணும், விஜய் சார் சொல்லக்கூடாது. சிஎம் சார் கொஞ்சம் நியூஸ்க்கு எதனா போட்டு கீட்டு கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு நியூஸ் வாசிப்பாளர் ஒருத்தர் தெரியுமே, பயங்கரமான பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர்தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கம்ப்ளீட்டா டிவி கேக்கு நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. அது டிஎம்கேவை கலாச்சி பங்கமெல்லாம் நியூஸ் போடுவாங்க, நானும் பார்த்துதான் இருக்கிறேன். சரி, ஓகே, சம்பவத்துக்குள்ள வருவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கரூருக்கு நம்மளுடைய சிஎம் வந்து செல்கிறார். காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு பெரிய பேசும் பொருளானது என்னன்னா அரசாங்க வேலை. ஆமாப்பா, ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரமாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அரசியல் புதுசுல கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க. அங்க வந்து பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் அரசாங்க வேலை தரப்போறாரு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 32ன்றாங்க, 31ன்றாங்க. அது அவங்க தெரியல, அது அவங்க கொடுக்கும் போதுதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். பட் இத்தனை ஃபேமிலிக்கும், அதாவது கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்போறாங்க கருணை அடிப்படையில். இந்த நியூஸை கேள்விப்பட்டதுல இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எதிர்வினை தான். சந்தோஷம் படல. எப்படிங்க நீங்க இதுக்கெல்லாம் ஒரு அரசாங்க வேலை? மனசாட்சி இல்லையா? கேட்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா நார்மலா அரசாங்க வேலைன்றது யாருக்கு தருவாங்க? இந்த கருணை அடிப்படையில யாருக்கு தருவாங்கன்னா,
ஒரு அரசாங்கத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ்ல அடிபட்டாலும் ஒரு பஸ்ல அடிபட்டது கூட ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, அந்த பஸ் தகரம் பிஞ்சு போய் ஒருத்தர்ல சாவடிச்சிருச்சு. அப்பனா எப்படி சாவுறாங்க அவங்கன்னா, கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு பஸ் ஸ்டாப்பால பாதிக்கப்பட்டு சாவுறாங்க. கண்டிப்பா. சோ அவங்களுக்கு நீங்க அரசாங்க வேலை தருதுல தப்பு கிடையாது. ஏங்க ஏன் அதை கூட விடுங்க, கள்ளச்சாராயத்தால இறந்து போனாங்க பாத்தியா? ஏங்க அவங்க ஏன் இறந்து போறாங்கன்னா, கள்ளச்சாராயம் விக்கிறாங்க, அதை குடிச்சு இறந்து போறாங்க. ஏங்க கள்ளச்சாராயம் விற்க கூடாதுன்றது ரூல்ஸ். ஆமா, கவர்மெண்ட். அதை தடுக்க வேண்டியது யார் பொறுப்பு? கவர்மெண்ட் தான். சோ கவர்மெண்ட் அங்க ஃபெயிலியர் ஆகுது. ஆமா, அப்ப கொடுக்கணும். சோ கவர்மெண்ட்டுக்கு தெரியாம விக்கிறாங்க. அப்ப அதுக்கு யார் ஃபெயிலியர்? யார் வந்து கவர்மெண்ட் தான் பொறுப்பு. கவர்மெண்ட் பொறுப்பே இருக்கணும். ஏன்னா என்னதான் இவங்களா வாண்டடா போய் எடுத்து கவுத்து குச்சாலும் தடுக்க வேண்டியது யார் பொறுப்பு? கவர்மெண்ட் பொறுப்பு. சோ ஒரு கவர்மெண்டோட மிஷினரி ஃபெயில் ஆகுது, அப்போ தரணும் இழப்பீடு. அப்போ கூட கொடு, அதுவே ஆக்சுவலா தப்பு. பட் இருந்தாலும் ஓகே கொடுக்கலாம். ஏங்க கவர்மெண்ட் வேலைன்றது ஈஸியா போச்சு. எத்தனை பேரோட வாழ்க்கை தெரியுமா? ஏங்க இப்போ மிகப்பெரிய பிரச்சனையே இப்போ இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கட்டும், இப்போ இங்க பாக்குற சில பேர் கூட ஒரு மென்டாலிட்டியில இருப்பீங்கப்பா, இறந்துட்டாங்க கொடுக்கலாமே, இறந்துட்டாங்க கொடுக்கறதுல தப்பு கிடையாது. இதுல போயிட்டு எதுனா சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுங்க, அவங்களுக்கு என்ன டெபுட்டி கலெக்டரா கொடுக்க போறாங்க, அவங்களுக்கு என்ன தாசில்தாரா கொடுக்க போறாங்க, ஏதோ படிப்பு ஒரு சாதாரண வேலை. ஏதோ எங்க அங்கங்க ஏன் உங்க வீட்லயே கூட இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க உங்க வீட்லயே கூட பாதி பேர் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிருப்பான். அதுவும் பிரைவேட் வேலை போகாம கூட படிச்சுட்டு இருக்கான் அதுக்காக. எங்கேயாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடாதா? ஏன்னா இன்னுமே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மைண்ட் செட் எப்படின்னா, அரசாங்கம் கவர்மெண்ட் அது பெரிய இது ஆச்சப்பா, ஒரு லட்சியம். மாப்பிள்ளை எங்க வேலையாரு? அவரு கவர்மெண்ட்ல வேலை செய்ய. அப்போ பெரிய ஆள் தான். அப்பதான் பொண்ணே கொடுக்குறாங்க, நீ வேற. ஆமா, அது வேற ஒண்ணு இருக்குல்ல. இப்போ என்ன பண்றது? சோ ஒரு கவர்மெண்ட் வேலைன்றது வந்து அவ்வளவு சீரியஸ்னஸ் ஆன ஒரு விஷயம். பிளஸ் பல இளைஞர்கள், பல 100 இல்லைங்க பலாயிரம் இளைஞர்கள் இந்த கவர்மெண்ட் வேலைகளை எதிர்பார்த்து கொண்டு அவங்க வாழ்க்கையே வந்து தியாகம் செஞ்சுன்னு இருக்காங்க. நிறைய பேர் கிடைக்காம கூட ட்ரை பண்ணிருக்காங்க. ஏங்க குரூப் 1 எக்ஸாமே போறோம், குரூப் 2 எக்ஸாமே போறோம், எவ்வளவு வருஷம் படிக்கலாம், எப்படி படிக்கலாம், அதுல வேற 1008 பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு டேட்டா போடுவாங்க, ஃபீஸ கட்டி வேற படிக்கிறானுங்கப்பா, கோச்சிங் கிளாஸ் போறாங்க. பல பேர் வந்து அவங்க வாழ்க்கைய இந்த கவர்மெண்ட் வேலைகளுக்காக தியாகம் செஞ்சுட்டு இருக்கும். இந்த வேலையில நீங்க யாருக்கு கவர்மெண்ட் வேலை தர போறீங்கன்னா, இவரை நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு, கொஞ்சம் நவந்து வரவு சத்தம் பாரு, 8 கோடி பேருயா. பாட்டே மறந்துட்டேன். இல்ல ஒரு நடிகரை ஏங்க இப்பதான் ஒரு சிஎம். ஆமா, சிஎம் முன்னாடி நடிகர். போன வருஷம் செப்டம்பர் மாசம் அவர் யாரு? ஆக்டர். யாருமே வந்து விஜய் சார் பேசுறத நான் கேட்க போறேன், விஜய் சார் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்றத கேட்க போறேன்னு போயிட்டு எங்க ஒரு பேச்ச கேட்க வந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுங்க. அதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். அப்படி கிடையாது. அங்க போனவங்க எல்லாம் எதுக்கு போறாங்க? பாக்கணும் அவரை, அந்த அழகான ஃபேஸ், கியூட் ஸ்மைல், இத பாக்கணும், இத வாங்கணும்ன்றதுக்காக தான் இந்த 41 பேர் போறாங்க. இல்ல இந்த போன 41 பேரும் இந்தி திணிப்புக்கு எதிராக அப்படின்னு செத்து போனாங்க. அதுதான் சொல்றேன். இல்ல தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு இந்த 41 பேர் இறந்து போனாங்க. கரெக்ட். ஏங்க போனது ஏங்க உண்மையோ பொய்யோ, அந்த காலத்துல அவர் ஒரு நடிகரா பார்த்தாங்க, நடிகரை பார்க்கணுன்றதுக்காக போறாங்க. அங்க ஒரு அசம்பாவிதம் ஏற்படுது, ஒரு 41 பேர் இறந்து போறாங்க. பிரைவேட் நிகழ்ச்சிங்க சொல்ல போனா. ஆமா, ஒரு கட்சி சார்ந்த ஒரு நிகழ்ச்சி. எங்க ஒரு அரசாங்கம் இப்ப இதுவே இன்னைக்கு சிஎம் சார் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இது கவர்மெண்ட் நிகழ்ச்சி. ஆமா, இந்த கவர்மெண்ட் நிகழ்ச்சியில ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்படுது. இல்ல ஏற்படக்கூடாது, ஏற்படாது, ஏற்படக்கூடாது, ஏற்படாதுங்க. ஏதோ ஒண்ணு ஏற்படுது. எங்க அரசாங்க நிகழ்ச்சிக்கு வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்ப கொடுக்கல நியாயம் இருக்கு, அவங்க குடும்பத்துக்கு வரும். ஓகே ஓகே 100% கொடுக்கணும். சும்மா வீட்டுல இருந்தவன அரசாங்கம் ஒரு நிகழ்ச்சி பண்ணதுன்னு கூப்பிட்டு சாவச்சு அப்ப கொடுக்கலாம்ல. ஏங்க இதுவே டிஎம்கே ஒரு பொதுக்கூட்டம் நடத்துது இப்போதைக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க ஒரு தள்ளுமுள்ளி ஏற்பட்டு ஒரு 30 பேர் சாவறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கூப்பிட்டு அரசாங்க வேலை கொடுப்பீங்களா? எப்ப கொடுத்துருக்கோம்? வெறும் நிவாரணி தான் கொடுப்போம். நிவாரணம் வந்து அந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்தந்த ஃபண்ட்ல இருந்து கொடுக்குறதுங்க. அது யாரு வேணாலும் கொடுக்கலாம், அதை யாரும் தடுக்க போறது கிடையாது. கரெக்ட்.
நீங்க வந்து அரசாங்க வேலை தரணும்ன்ற போது அதுக்காகவே பலாயிரம் பேர் படிச்சுட்டு வெயிட் பண்ணுகிறான்றது தானே ஒரு கான்செப்ட். அது கூட நீங்க கொடுங்க, தப்பு கிடையாது. ஏதோ இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் போராடியவர்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் பிரச்சனையே கிடையாதுங்க. இப்ப அந்த அரசாங்க வேலையை தான் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஏதோ 31 பேருக்கு கொடுக்க போறேன்றாங்க. ஏங்க அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிற சிபிஐ சிபிஎம் யாருமே ஒத்துக்கல. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எதிர்கருத்து தான் தெரிவிச்சிருக்காங்க. எத்தனை இளைஞர்கள் வந்து எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணே வந்து தெரிஞ்சுங்க. இப்ப மிகப்பெரிய பிரச்சனையே இந்த கவர்மெண்ட் வேலைக்காக வெயிட் பண்ணிருக்கான் பாருங்க, அவெல்லாம் டென்ஷன் ஆயிடுவான். டென்ஷனா? யோ, நான் ஒரு 5 வருஷம் 6 வருஷமா கவர்மெண்ட் வேலைக்கு நான் ஓட்டு போட்டதே தப்பு சொல்ல மாட்டானா? பின்ன டெபினெட்லி சொல்லுவான். நான் உனக்கு வெயிட் பண்ணுகிற கவர்மெண்ட் வேலைக்கு நீ என்ன யாருக்கு எடுத்து கூட்டுங்கிற கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. அந்த கவர்மெண்ட் வேலைக்கு இப்ப அங்க வேற சண்டை ஃபைட்டிங். இப்போ ஏங்க அங்க ஒரு லேடி நின்னு கத்தின்னு இருக்காங்க, பாக்கல நீ? இல்லப்பா, என்ன ஆச்சு? ஐயோ மை காட் ஆஃப் இந்தியா. சொல்லியா பட்டு என்ன பட்டு? ஒரு லேடி வந்து கத்துறாங்க, விஜய் சார் வந்து இப்படி நடக்கணுமா? எல்லாம் அப்பதான் அந்த ஆத்துல இப்பயும் நடக்குதுங்க சார். என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. எதுவுமே சொல்லும். இப்ப உள்ளார படம் எங்களை விரட்டுறாங்க. பெத்தவனு உள்ளார சின்ன பிள்ளையில இருந்து எல்லாத்துக்கும் வந்துருந்தானா பெத்தவனு சொல்லியிருக்கலாம். இப்ப எந்த முறையில போய் பெத்தவனு உட்காந்துருக்கா வேலை கொடுக்குறாங்க. என் கையெழுத்து இல்லாம எப்படி வேலை கொடுக்க முடியும்? நான் வேலை கேட்டதுக்கு இது வக்கீல் நோட்டீஸ் வேணும்னாங்க, ப்ராப்பரா எல்லாம் வேணும்னாங்க. இப்ப எப்படி போய் சார் உட்கார வச்சிருப்பாங்க? அப்படி பணம் வாங்கிட்டாங்களா சார்? சொல்லுங்க. இல்லைன்னா அவர் கல்யாணம் பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளை 3-6வது படிக்குதுங்க சார். எல்லாமே ப்ராப்பரா செய்யறவங்க இப்ப எதுக்கு சார் உட்கார வைக்கணும்? என்ன நான் பெத்தவங்க இருக்கலாம், என்ன கூட்ட ஒரு வார்த்தை அவங்க கேட்கணுமா கேட்க கூடாதா? நான் வெளியில நிக்கிறேன், நான் ஏட்ட நிக்கிறேன், நான் வெளியில. ஏன்னா அவங்க குழந்தை இறந்து போச்சு போல அந்த விபத்துல. அதாவது அவங்க தங்கச்சியோட போயிருக்கு. அப்ப தங்கச்சியோட போகும்போது அந்த குழந்தை இறந்து போயிட்டு இருக்கு. அந்த குழந்தை இறந்து போனதுக்கு அரசாங்க வேலையை எங்களுக்கு தரல, என் புருஷன் வீட்டுக்கு தராங்க. என் புருஷன் என்ன விட்டு போய் 10 வருஷம் ஆகுது. சண்டை. என் புருஷன் என்ன விட்டு போய் இவ்வளவு வருஷம் ஆகுது. ஆனா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு அரசாங்க வேலையை ஏற்பாடு பண்ணுறாங்க. பட் என்ன ஒரு தாயா என்ன கூப்பிட்டு மதிக்க கூட இல்ல. அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கினாரு. நான் கேக்குற பெண்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். நோ காம்ப்ரமைஸ். நீங்க இப்ப கேட்கலாம், குழந்தை செத்து போச்சு உங்களுக்கு அரசாங்க வேலை முக்கியமானு நீங்க கேட்கலாம். பட் இருந்தாலும் கொடுக்கறத வாங்கிக்கிறது ஒன்றும் தப்பும் கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள நான் தப்பு சொல்ல, குடுக்குறாங்க, அதை வாங்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க என் வீட்டுக்காரு என்னை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, நான் தான் இந்த குழந்தைய வளர்த்தேன். இப்ப இந்த குழந்தையால ஒரு வேலை கிடைக்குதுன்னா அது எங்களுக்கு கிடைச்சா சந்தோஷம். பட்டபடி கிடைக்கும். அவங்க தானே அந்த குழந்தைக்கு ஸ்கூல்ல கூட சேர்க்காத ஒரு நபர் பாத்துக்கோ, அவங்க ஹஸ்பண்ட், அவங்கள கூப்பிட்டு நீங்க வேலை கொடுக்குறீங்களே, இது எப்படி? அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க, என்ன கூப்பிடலையன்ட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை. இது மாதிரி ஏங்க இது மாதிரி தான் அங்க அந்த 31 குடும்பமும் இருக்கும் பாருங்க. அந்த 31 குடும்பத்துல இது மாதிரி 1008 பிரச்சனை இருக்கும். கண்டிப்பா. ஏன் அவங்களுக்கு குத்திங்க, ஏன் இவங்களுக்கு குத்திங்க. சோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய எழுறதா. இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணம் யாரு? நீங்க தான். ஏன் கவர்மெண்ட் வேலை தரணும் ஃபர்ஸ்ட்? ஏங்க ஒரு உயிர் போயிடுச்சுங்க, அதை தப்பே யாரும் சொல்லுங்க. ஏதோ தெரியாதனமா போய் இறந்துட்டாங்க கூட வச்சுக்கோங்க. ஏங்க அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்துருங்க. விஜய் சாரே வந்து ஒரு 20 lakhs என்னமோ கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து நிறைய அங்க இருக்கிற அமைப்புகளே கொடுத்துறாங்கப்பா. அப்புறம் இன்சூரன்ஸ் மாசம் 5000 ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, மாசம் 5000. மரிய வில்சன் வேற பாத்தீங்கன்னா மாசம் 5000 குத்துறாங்க. சோ ஏதோ ஒண்ணு they are financially getting settled out. பட் இதையும் தாண்டி நீங்க அரசாங்க வேலை தரீங்கன்னா அப்ப அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன இருக்குன்னா பை எலெக்ஷன். என்னயா சிஐடி சங்கர் மாதிரி கண்டுபிடிக்கிற எல்லாத்தையுமே? சவுக்கு சங்கர்னு சொல்லல, நான் சொல்ல மாட்டேன். ஐயோ அந்த பேரை சொல்லாத. சிஐடி சங்கரா இது? சிஐடி சங்கர் ஏதோ சிஐடி சங்கரா நாங்க செயல்படுறோம். ஏன்னா இப்ப அங்க பை எலெக்ஷன் வரப்போகுது. கரூர்ல மிஸ்டர் எம்ஆர் விஜயபாஸ்கர்ன்ற ஒரு கேரக்டர் தெரியும்ல, அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிசைன் பண்ணிட்டு போய் டிவிகேல வந்து நான் விசில் அடிக்க போறேன்னு போய் சேர்ந்தாப்ல. பிரச்சாரமா இது? அடங்குங்க. நீ இப்ப என்ன நினைச்சு? நான் எதுவும் ஏழை மக்களுக்கு உதவி பண்ண வர நினைச்சுட்டு இருக்கேன்ப்பா. ஏழை மக்கள் அதையும் இன்னைக்குதான் உதவணுமா? எப்பயும் உதவிட்டு இருக்கு. அதுதான் தெரியும். ஏன் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து ராஜினாமா பண்ணதுக்கு முன்னாடியே போயிட்டு இருக்கலாமே? ஆமா கரெக்ட். கரூருக்கு நீங்க சீஃப் சட்டப்படிங்க ஒரு நல்ல மனுஷனா என்ன தெரியுமா மிஸ்டர் விஜய் பண்ணிருப்பாரு? ஏங்க நான் ஜெயிச்சுட்டேன், அடுத்த நாளே போயிடணும். என் பதவி ஏற்பு விழால அந்த 41 குடும்பமும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். நானா இருந்தா பண்ணிருப்பேன் கண்டிப்பா. நீங்க பண்ணிருக்க மாட்டீங்களா? ஏன்னா உங்களால ஒருத்தர் இறந்து போல 2 பேர், கிட்டத்தட்ட 41 பேரு. அதுக்கு முழு பொறுப்பாவரோ இல்ல பாதி பொறுப்பாவரோ இல்ல கால் பொறுப்பாவரோ, பட் ஒன் ஆஃப் த ரீசன் தான் இருக்காரு. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஏங்க என் பதவி ஏற்பு விழாக்கு கூப்பிடுங்க அந்த 41 குடும்பத்தை. அவங்க முன்னிலையில நான் பதவி ஏற்பேங்க. அந்த 41 ஆன்மா அப்பதாங்க சாந்தி ஆகும், சாந்தி அடையும்.
சொல்லணுமா இல்ல? கண்டிப்பா சொல்லணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? விட்டுட்டீங்க. தேவையில்ல, அப்பெல்லாம் தேவையில்ல. ஏங்க அதுக்கப்புறமாவும் தேவையில்ல, கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. தேவையில்லை. இப்போ திடீர்னு எங்க இருந்தோ எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆமா. எப்ப சார் நீங்க எந்த தொகுதி சார்? எம்ஆர் விஜயபாஸ்கர் சார். சார் ஐ எம் ஃப்ரம் கரூர் கான்ஸ்டிட்யூன்சி. கரூரை நான் மறந்தே போயிட்டேனே. மை லார்ட், மை காட், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அப்புறமா தாண்டா வருது கரூர் ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே, நீங்க இப்ப வந்துட்டா நீங்க திருப்பி அங்க ஜெயிக்கணும் சின்னத்துல. ஆல்ரெடி நாங்க வேற அங்க தோத்து போட்டோம். அப்ப மக்கள் எங்க மேல எதிர்ப்புல. அப்போ 2-in-1 அது. இப்போ பிரச்சாரம் இன்னைக்கு முடிஞ்சா? இன்னைக்கு மெயின் கேன்வாசிங்கே இருக்குது. அப்ப திருப்பி உணர்வாட்டிலாம் அதெல்லாம் போத்தால, அது அப்புறமா பாத்துலாம். சோ எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணனால திடீர்னு எங்க அண்ணனுக்கு கரூர் மேல பாசம். ஓகேடா போடுறா, கரூருக்கு ஒரு ஸ்கெடியூல போடுறா, கட்டுறோம் தூக்குறோம். இப்ப இன்னைக்கு போய் ஒண்டி என்ன பேசுவாருன்னு நினைக்கிறேன்? நீங்க சொல்றாரு திமுக ஒரு தீய சக்தி. ஏங்க இந்த விஜய் உங்களை பார்க்க கூடாதுன்னு அந்த தீய சக்தி திமுக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு, தடை பண்றாங்க. ஆனா அந்த சுப்ரீம் கோர்ட் திமுக மண்டலே நறுக்குன்னு கொட்டி விஜய் போய் பாருங்க விஜய்னு பாருங்க. அப்போ எவ்வளவு நான் கஷ்டப்படுறேன்னு மட்டும் பாருங்க. உங்களை பாக்குறதுக்கு நான் ஆட்சியில இல்லாத போதும் சரி, ஆட்சியில இருக்கும் போதும் சரி, திமுக எவ்வளவு தடை போடுது பாத்தீங்களா? அந்த தடையை உடைச்சிட்டு வந்தவன் தான் உங்கள் விஜய். ஏன்னா நான் என் மக்களை பாக்க. ஆமா, என் மக்கள் தான் முக்கியம். சோ இப்படி எதுனா இப்படி வந்து ஒரு பில்டப்பா பேசணும். இதுதான் இன்னைக்கு பேச்சுல நடக்க போகுது. நான் ஒண்ணு கேக்குறேன். இதெல்லாம் ஆக்சுவலா வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே கேட்கணும். வர்ச்சுவல் வாரியர்ஸ்ல டிவிக்கேல இருக்கிற எல்லாருமே கேட்கணும். நம்பர் 1 நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாளா? நீங்க என்ன சொன்னீங்கன்னா திமுக என்ன தடுத்தது, திமுக என்ன தடுத்தது, திமுக சொன்னீங்களா? சொன்னோம். நான் என் மக்களை சந்திக்க கூடாதுன்னு எங்கேயோ வெளியில ஒரு கூட்டத்தை நடத்த சொல்றாங்க. எங்க மைதானத்துல நடத்துறாங்க. 5000 பேர் மட்டும் தான் அனுமதி கொடுக்கணும்ன்றாங்க. 5001 வந்தாலும் கேஸ் போடுன்னு சொல்றாங்க. என்ன மக்கள் மத்தியில போக தடுக்கிறாங்க, தடை பண்ணுது சொன்ன. ஏங்க இத சொல்லிதான் திமுக மேல பழியும் போட்டாரு, மக்கள் கிட்ட ஓட்டம் கேட்டாரு. நான் கேக்குறேன், இன்னைக்கு அரசாங்கம் யார்கிட்ட இருக்கு? அவங்க கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு போலீஸ் யார்கிட்ட இருக்கு? அவங்க கிட்ட தான். இன்னைக்கு ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? விஜய் கிட்ட இருக்கு. அப்ப தெருவா போக வேண்டியது. ஆமா, அது போறதானே. ஏங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும் இப்ப தெரியுமா? உங்களுக்கு வந்து வேலுநாச்சிபுரம் அது அங்க பெர்மிஷன் குத்துது தப்பு. நாங்க கேட்ட லைட் ஹவுஸ்ல குத்துருக்கணும், நாங்க கேட்ட அந்த இடத்துல குத்துருக்கணும்னு 3 இடத்த கேட்டீங்கல்ல. நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா அந்த 3 இடத்துல எது சேஃப்டின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துல நீங்க நத்திருக்கணும். கரெக்ட்பா. எப்பா கரெக்டான மேட்ரிக். லாஜிக்கா இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? திமுக வேணும்ட்டு அந்த குறுகிய இடத்தை கொடுத்துருச்சு, நாங்க பெரிய இடமா கேட்டோம் சொன்னீங்களா? ஆமா சொன்னப்பா. அப்ப அந்த பெரிய இடத்துல நீங்க கேட்டீங்க 3 பாயிண்ட். அந்த 3 இடத்துல எதனா எந்த பெரிய இடம் இருக்கோ அதான் அந்த பெட்ரோல் பங்க் ஒன்று இருந்துச்சு பக்கத்துல. அந்த R1 ஓடிச்சு பக்கத்துல. நத்த வேண்டியதானே? நீச்சல் அடிச்சுன்னு போங்க. தப்பாங்க நான் கேக்குறேன். கரெக்ட்பா. என்னப்பா நீ சொல்லி எப்படி தப்பா? கரெக்ட் தானே அது. அந்த இடத்துல நீங்க இன்னைக்கு நடத்தி ஏதோ அசம்பாவிதம் ஏற்படாம நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எங்க ரியலி நானே சொல்றேன், எங்க ஆட்ஸ்அப் பண்றேன் உண்மையிலுமே. அப்ப நானே சொல்றேங்க, ஆமா திமுக தப்பு பண்ணிருக்கு, அவ்வளவு பெரிய இடத்தை விட்டுட்டு ஏன் அந்த வேலுநாச்சிபுரத்துல கொடுத்துச்சுட்டு நான் கேள்வி கேட்பேன். ஆனா நீங்க இன்னைக்கு எங்க நடத்துறீங்க? ஊருக்கு வெளியில போயாச்சு. ஊருக்கு வெளியே போறோம். அது கரூர்ல இருக்குது. கரூரா அப்படின்னா உள்ளே ஆக்சுவலா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நடக்கிற ஸ்பாட் கரூர்ல இல்ல. நீனாப்பா ஊழ விடுற அதான் தூரம் வாங்குறேன். அந்த கரூர்ல அவுட்டர்ல போட்டு அதான் கேட்டுக்கோ. என்னது இன்னைக்கும் 5000 பேர். கரெக்டா 5000 பேர் தான். 5000 ஏன் அதான் கேட்க? ஒரு 50000 பேர் ஓடுங்க. கேட்ட திறந்து வைங்க, வரவங்க எல்லாம் வரட்டும். ஏன் ப்ரொடெக்ஷன் பண்ண முடியாதா? போலீஸ் அவங்க கண்ட்ரோல்ல இருக்குல்ல. முன்னாடிதான் திமுக பாத்தீங்களா விஜய் எங்க வந்துருவாரோ, ஆட்சி அமைச்சிருவாரோ, மக்களை சந்திச்சு நல்ல பேர் வாங்கிடுவாரோ, அதனால திமுக தடுத்துச்சுன்னு இல்ல. இன்னைக்கு எல்லாமே உங்க கண்ட்ரோல். ஒரு 50000 பேர் கூப்பிடுங்க. நீ கூப்பிட தேவையில்ல, அவங்களே வந்துருவாங்க பாப்பா. ஆமா, மத்தவங்களாச்சு கிரௌட ஏற்பாடு பண்ணணும். உங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. வந்துருவாங்க தெரியுதுல உங்களுக்கு. அப்ப விட்டு பாதுகாப்பு தான் நீ தரப்போ பாரு, தெரியும் உனக்கு தெரியும். அப்பதானே போலீஸ் பிரச்சனை என்னன்னு தெரியும். எங்க நம்ம ஆட்சி இருக்கும் போது நம்ம கூட்டத்துல எவனா செத்து போட்டா நம்மள கரைச்சு கரைச்சு கொட்டுவானுங்களோன்னு பயந்து எப்பா நல்லா கேட்டுக்கோங்க. அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா
ஃப்ரீயாவே 10,000 பேர் உட்காரலாம். சும்மாவே சாதாரணமாவே ஃப்ரீயா நல்லா இவ்வளவு டிஸ்டன்ஸ் போட்டு கூட 10,000 பேர் உட்கார்ற இடத்துல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 5,000 அதுவும் டோக்கன் சிஸ்டம்ஸ் தான். ஆனா செம்ம இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா? விஜய் சார் டிஎம்கே தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை 5,000 பேரோட ஸ்டாப் பண்ணிச்சு. நீங்க ஏன் ஒரு 15,000 ஒரு 20,000 ஒரு 30,000 ஆக்க கூடாது? கேட்க வேண்டியதானே. ஆனா எவ்வளவுனா கேள்வி கேட்பானா? ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், ஏன்னா விஜய் இதுக்கு மேல எந்த மீட்டிங் நடத்தினாலும் இதே 5,000 ஸ்டிக் ஆவார், அவ்வளவுதான். அதை தாண்டி அவர் போக மாட்டாரு. ஏன் அந்த 3 ஸ்பாட்ல போய் நத்துங்கன்ற நானு இதுக்கு முன்னாடி நத்தது கூட அதான் பண்ண 5,000 பேர் தான் பண்ண. திருச்சிலையும் பாருங்க 5,000 பேர் தான். ஏன்னா தெரியும் உசாரா இருக்கணும். ஏன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எதுனா ஒரு அசம்பாவிதம் நடந்தா என்ன விஜய் சார் டிஎம்கே பீரியட்ல வந்து போலீஸ் குற்றம் சொன்னீங்க. இப்ப என்ன சார் சொல்லுங்க சார், பேசுங்க சார். டிஎம்கே டெக்னிக் அப்படியே ஃபாலோ பண்றாப்ல. எல்லாம் காப்பி தானே. டிரான்ஸ்ஃபார்மருக்குலாம் ஷெட் போட்டாச்சு. மரம்லாம் வெட்டாங்க. பரவாயில்ல, நான் வந்து இந்த திட்டங்கள் தான் காப்பி அடிக்கிறாங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. அதாவது அந்த விடியல் பயணம் பேரை ஒண்டி மாத்திடுறாங்கப்பா, விடியல தூக்கிடுறாங்க. அந்த நான் முதல்வனை வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் மாத்திடுறாங்க. சோ பேரை ஒண்டி அப்படி ஆல்டர் பண்றாங்க. பட் திட்டங்கள் கண்டினியூ அதேதான். ஏதோ ஒண்ணு ஏங்க நமக்கு வந்து அது பேர் மாத்துறீங்களா என்ன பண்றீங்களோ, திமுக கொண்டு வந்த திட்டங்கள் அப்படியே செயல்படுத்தினா நல்லது. ஏன்னா அது எல்லாமே மக்களுக்கு உதவுகின்ற ஒரு திட்டம், தேவையான திட்டம். அது அததான் காப்பி அடிக்கிறாங்கன்னு பார்த்தா திமுக எப்படி இவர்களை பாதுகாக்க டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து தகர சீட்டை போட்டாச்சாங்களோ போட்டாச்சு. எல்லாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் கரெக்டா இருக்கு. அதே மாதிரி எஸ்ஓபியும் போட்டாச்சு. எஸ்ஓபியும் போட்டாச்சு. இது நான் டிவிக்கு எஸ்ஓபியா அதுதான் தெரியல. ஆனா அதுவும் ஒண்ணுதானங்க. ஏங்க அதாவது 10,000 பேர் உட்கார்ற இடத்துல 5,000 பேருக்கு அனுமதி. இன்னொன்னு என்ன எங்களை என்ன கேட்டீங்க, தண்ணி பாட்டில் வைக்கல நான் கேட்டீங்க, இப்ப வச்சாங்களே, இப்ப வச்சேன் பாடுறான்ட்டு 5,000 பேர் 20,000 வாட்டர் பாட்டிலாம். 4 நாள் என்ஜாய். அதுக்கு மீறி குடிக்க கூடாதா? இல்லப்பா காலைல 8 மணில இருந்து உட்காந்துக்கிறானுங்க. தண்ணி எல்லாம் பிரச்சனை வராதியா? 20,000 நாங்க 50,000 கூட இருக்கோம்யா. ஆனா அங்க மேல்நாச்சிபுரத்துல அப்ப இவங்க நத்தும் போது 5,000 பேருக்கு 5,000 வாட்டர் பாட்டில் கொடுத்தாரு. 5,000 50 வாட்டர் பாட்டில் தான் குத்தானாங்க போல. அது நம்ம தெரியல. இப்போ 20,000 வாட்டர் பாட்டில் இறக்கி இருக்காங்க. இப்ப நான் ஒண்ணு கேட்கவா? கேளுப்பா. 100 கேளு. கேட்டுக்குவா. கேளு. 1000 1100 கேளு. திமுக நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ஸ்நாக்ஸ் பேக் வச்சிருக்கீங்க, வாட்டர் பாட்டில் வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் யார் வீட்டு காசு? யார் வீட்டு காசு? யார் அப்பா வீட்டு காசு? எங்க வரி பணம் சார். கரெக்டா சொன்ன பாரு. புச்ச பார் பாயிண்ட், சிரான பாயிண்ட். கேளு கேட்டாங்க. தெரியுமா? கேட்டாங்க. அதாவது திமுக அரசு நிகழ்ச்சி நடத்தினாலும் அப்ப வீட்டு காசான்னு கேட்டாங்க. திமுக சொந்த கட்சி நிகழ்ச்சி நடத்தும், அதை அவங்க துட்ட போட்டு நடத்துவாங்க. அப்ப கூட எங்க வரி பணத்துல நடத்தின்னு இருக்கீங்க அப்படின்னாங்க. யார் வீட்டு? ஆமா இப்ப நான் கேக்குவா? இப்ப கேளு. ப்ளீஸ் கிராண்ட் மீ பெர்மிஷன். கேளுங்க. இப்ப நான் கேக்குறேன், 20,000 வாட்டர் பாட்டில் வச்சிருக்கீங்க, யார் அப்ப வீட்டு காசுங்க அது? நீங்க அங்க குடுக்குற பிஸ்கெட்ல இருந்து, அங்க போடுற டென்ட்ல இருந்து, அங்க போடுற சேர்ல இருந்து எல்லா ஏற்பாடு மொத்தம் யார் தலையில தெரியுமா உழுது? எங்க தலையில. யார் அப்ப வீட்டு காசு? கேளுப்பா. ஏங்க தப்பா தாத்தா வீட்டு காசுன்னு கேளு. யாரு? ஊரா மூட்டு நெய்யில பலகாரம் செய்யக்கூடாது சாரு. ஸ்வீட்டுங்க. ஸ்வீட்டா? ஊரா மூட்டு நெய்யில ஸ்வீட் செய்யக்கூடாது. இன்னைக்கு எவன் அப்ப வீட்டு காசுல நீங்க இந்த நிகழ்ச்சியை நடத்துறீங்க, ஸ்வீட் செய்யறீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கோம்? என்ன செய்யணும்? தனியா கட்சி நிகழ்ச்சி நடத்திக்கணும். ஆமா. ஏங்க உங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி முட்டாளுவங்க நாங்க கிடையாது. கண்டிப்பா எங்களுக்கு தெரியும். அரசாங்க நிகழ்ச்சினும் போது அரசாங்க துட்டு எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். கட்சி நிகழ்ச்சினும் போது அது அவங்க கட்சி துட்டு அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஆனா உங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு எல்லாமே என்ன கேட்டானுங்கன்னா, திமுக நடத்தும் போது அப்பா வீட்டு துட்டியா, நான் மிச்சர் குடுக்குறேன், நான் ஸ்நாக்ஸ் குடுக்குறேன், எல்லாம் எங்க வீட்டு துட்டியா? நான் இப்ப சொல்லுங்க. இப்ப சொல்லுங்களேன், யாரு? இப்ப யார் வீட்டு துட்டு? இப்ப யாரோட வரி பணம் கேட்பாங்களா இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா ஒரு இன்னைக்கு நீங்க சொல்லிட்டு போறது என்னன்னா, அந்த குடும்பங்களை சந்திக்கிறேன். கரூருக்கு நான் வரேன். எப்ப வராரு? ஏங்க செப்டம்பர் 27, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. ஏன்னா இன்னும் 2 மாசம் போனா அதே செப்டம்பர் வந்து 1 வருஷம் 10 மாசம் கழிச்சு சந்திக்கிறாரு. இது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை. நான் நினைச்சேன் வீட்டுக்கு போய் பாக்குறேன் நினைச்சிட்டேன்ப்பா. தப்பா நினைச்சிட்டேன்ப்பா. நீ என்ன நினைச்சேன்? ஏன்னா அவர் என்ன சொன்னாருன்னா, நான் முதலமைச்சர் ஆன பிறகு வருவேன், தெரு தெரு, கிராம கிராமம், ஊர் ஊரு வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு போனா. வீட்டுக்கு வரேன்னு சொன்னா இப்ப நான் திருப்பி தூக்கி எல்லாரும் சந்திட்டாரு. சரி ஓகே. ஏங்க ஒரு இழப்ப தானே பார்க்க போறீங்க. இப்போ அவங்களுக்கு திருப்பி ஆறுதல் தான். ஆறுதல் எப்படியும் அங்க போயிட்டு நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணாருன்னா அழ கூட செய்வாரு. அந்த நம்பிக்கை இருக்கு. ஆக்ஷன் இருக்குதுவா? எனக்கு இருக்குதா?
இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு இருக்கு ஆக்ஷன் செரமனி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க ரசிங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. ரசிப்பதில் சென்டிமெண்ட், ஆக்ஷன், சென்டிமெண்ட், ஆக்ஷன், ஆமா அதெல்லாம் இருக்காது. சோ இதெல்லாம் இருக்கும். ரோட் ஷோ இதுக்கு ரோட் ஷோ இப்ப நம்ம வந்து ஒரு ஆறுதல் பண்ண போறோம். ரோட் ஷோல இப்படி அழுது போயிங்களா? ஜாலியா சிரிச்சுட்டு போவேன். எதுக்குங்க ரோட் ஷோ? பிரச்சாரம். அப்ப இதுல இருந்தே தெரியுதா அந்த பஸ் குடும்பம் மேல வந்து ஒரு இது வச்சுக்கிட்டோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும்ன்றது நம்ம மைண்ட் செட் இல்ல. கரூர்ல இருந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்துட்டாரு. இப்ப அங்க எலெக்ஷன் வரப்போகுது. ஏற்கனவே நான் தோத்துட்டு வேற இருக்கிறேன் அந்த ஏரியால. சோ நான் ஜெயிக்கணும், விசில்ல ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ரோட் ஷோ நத்தி. இன்னைக்கு அந்த ரோட் ஷோல என்னென்ன நடக்க போகுதோ நீங்க எல்லாம் உட்காந்து பாக்கதான் போறீங்க. அண்ணன் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல வண்டிய பஸ் ஸ்பாட் வந்துச்சு. சிஎம் கான்வாய்ல தான் வருவாரு. என்னப்பா பஸ் இல்லையா? பஸ் வந்து ஏரியாக்கு போயிடுச்சு, ஸ்பாட்டுக்கு போயிடுச்சு. மேல இருந்து பேசுறது அந்த மாதிரி தான் பேசுவாரு. பட் இப்படி போயிட்டு அது சிஎம் கான்வாய்ல அப்படிதான் நான் அந்த மியூசிக்லாம் வந்து நார்மலாவே போட்டுருவாங்க. சோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா யூரியா அரசாங்கம் யூரியா 1 கோடி கொடுத்துருக்கலாம். அவரு வீட்டு காசு வந்து நம்ம கிட்டதான் துட்டு நிறைய இருக்குல்ல. அதை எதுவுமே பண்ணல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி நான் போறேன், மக்களை சந்திக்க போறேன், பை எலெக்ஷனை பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போயிட்டாரு. இவரு இன்னைக்கு வரப்போறத தெரிஞ்சுக்கின்னு தான் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம உள்ள போகும்போது நம்ம கரூருக்குள்ள என்ட்ரி ஆகும்போது செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாது. அதனாலதான் செந்தில் பாலாஜி இந்த கேஸ்ல கோர்ட்டும் எதனா ஒரு ஸ்டன் நம்ம பண்ணிட்டு தான் போனோம். பாருங்க காரணமான செந்தில் பாலாஜி எங்க இருக்காரு பாத்தீங்களா? அந்த டைலாக்காக டைலாக்ல ப்ரிப்பேர் உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? உனக்கு கடவுள் வந்து செய்வாருங்க, கெட்டதை செஞ்சவங்களுக்கு கெட்டதை உடனடியா கொடுப்பாருங்க. அதுனா தெய்வம் அன்று கொள்ளும் அரசன் நின்று கொள்ளுமோ ஏதோ ஒரு டைலாக் இருக்கு. அரசன் அன்று தெய்வம் நின்று கொள்ளும். இந்த தெய்வம் பாருங்க செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள போட்டுருக்கு. ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டாங்க, இப்ப அதை ஆல்டர் பண்ண தெரியாதனமா கோர்ட் வேற பாத்தீங்கன்னா பெயில் குத்துச்சு. சோ அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து அழிச்சுன்னு இருக்காங்க. ஐயோ சார் இந்த டைலாக் எல்லாம் பேசிட்டு போறீங்க, அவர் வெளில வந்துட்டாரு எடுத்துருங்க. எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ திடீர்னு என்ன சந்தேகம் வருது? இந்தியா சொல்லியா? போன வாட்டி கரூருக்கு போகும்போது செப்டம்பர் 27 ஒரு பாட்டு பண்ணாரு, ஞாபகம் இருக்கா? பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய். செப்டம்பர் 27ஆம் தேதி இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாடலை பாடினார் உங்கள் விஜய். இன்னைக்கு ஜூலை 10ஆம் தேதி இன்னைக்கு என்ன பாடுவீங்க? இன்னும் விக்கிறாங்க 20 ரூபாங்க. அதுதான் நான் இப்போ கேக்குறேன். இன்னைக்கு மிஸ்டர் விஜய் போயிட்டு பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய் பாடுவாரான்னு நான் கேக்குறேன். கண்டிப்பா பாடி கீழே இருந்து எவனா கேட்பான், தலைவா அந்த பாட்டு பாடு தலைவா ஒன்ஸ் மோர் தலைவா. ஒரே ஒரு வாட்டி திமுக ஆட்சியில பாட்டிலுக்கு 10 ரூபாய், நம்ம ஆட்சியில பாட்டிலுக்கு 20 ரூபாய் பாடு தலைவா. ஏங்க நான் கேட்டது எதுனா தப்பா? ரைட்டு தாங்க. ஏங்க நீங்க போன வாட்டி கவர்மெண்ட்ல இல்ல, பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாடி கலாச்சிங்க, தப்பு கிடையாது. அந்த 10 ரூபாய் ஒழிக்கப்பட வேண்டும், அதுல எனக்கு மாற்றுப்பட்ட கருத்து கிடையாது. இப்ப நீங்க வந்துட்டீங்க, எங்க சத்தியம் போடுங்க, இப்போ எந்த வைன் ஷாப்லயும் 10 ரூபாய் வாங்கல போடுவாங்க. ஏன்னா 20 ரூபாய்ல வாங்குறாங்க. சிரிக்கிற எங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க, வைன் ஷாப்பு கூட்டு போவான் நம்மள. இப்ப வந்து வா ஒரு கோட்டு ரேட்னா தம்பி 260, என்னப்பா 240 ரூபாய்ல 20 ரூபாய் வாங்குறோம்பா, இப்ப 10 ரூபாய் இல்லப்பா. பாத்தியா 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்குறோம். பொய் சொல்ல எங்க ஒண்ணு இவரு இன்னைக்கு போறாரு. என்னங்க மைண்ட் ஷாப் முழுவதும் நாங்க ஒழிச்சிட்டோங்க, இனிமே எவனும் 10 ரூபாய் விக்கலங்க. நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன் செப்டம்பர் 27ல இதே ஊர்ல நான் நின்னு பேசினேன், பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டில் பாடினேன். இன்னைக்கு பாருங்க நான் முற்றிலும் ஒழிச்சிட்டேன் 20 ரூபாய் ஆக்கிட்டேங்க. இந்த ஆக்ஷன் முன்னாடி இதுங்க பண்ண வேண்டியது தானே. இன்னைக்கு பண்ணுவாப்ல. இன்னைக்கு அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு என்ன பாடுறாருன்னு பாக்கணும். அது முக்கியமா நான் சமாளிச்சிருவாப்ல மனசை படிப்படியா ஒழிச்சுன்னு வரும். இங்க பாருங்க இந்த திமுக இந்த தமிழ்நாட்டை நாசமாக்கி வச்சிருக்கு. அதை வந்து நாங்க முற்றிலும் ஒழிக்க பாடுபடுறோம். கொஞ்சம் கொஞ்சமா ஒழிச்சுன்னு வரும். கவலைப்படாதீங்க. ஒண்ணு மூடுறது, இந்த பக்கம் பிரைவேட் திறக்குது. ஏன்னா நம்ம தான் ஆல்ரெடி சொல்லிட்டோமே அரசாங்கத்துக்கு துட்டு வரக்கூடாது. உங்களுக்குப்பா அதுதான் சொல்லிட்டாப்புலையே யாரு
முக்கியமான நபர். ஐயோ சரி, இன்னைக்கு கரூர் காமெடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொறுத்து பார்ப்போம். என்னென்ன பேசுறாரு, என்னென்ன பண்றாரு அப்படின்றத தம்பி வந்து ஒரு வீடியோ போட்டுருவாப்புல. நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தீங்க, என்னப்பா 2 பேர் சேர்ந்து வீடியோ போட மாட்டீங்கன்னு. ஆக்சுவலா நான் வந்து கோர்ட்டுக்கு போயிடுறேன், இவன் வந்து தூரத்துல இருந்து வரணும். ஃபர்ஸ்ட் ஆச்சு வெட்டியா இருந்தோம், 2 பேரும் கால் அவர் லேட் ஆனாலும் அரை அவர் லேட் ஆனாலும் மேனேஜ் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. இப்போ நான் கோர்ட்டுக்கு போறதுனால நான் எப்போ ஃப்ரீயா இருக்கணும் அப்ப குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு குடுகுடுன்னு வீடியோ போட்டு குடுகுடுன்னு எஸ்கேப் ஆயிடுறேன். இவனுக்காக வெயிட் பண்ணனா நான் கோர்ட்டுக்கும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. சோ அதனாலதான் டிலே ஆகுது. சோ எப்பயாச்சும் ஒரு வீடியோக்கள் போட முடியுமே தவிர்த்து கண்டினியூஸா வீடியோ போட முடியுமானா வாய்ப்பு இல்ல. சோ உங்கள் ஆதரவை எப்பொழுதும் போல நீங்கள் தந்து எங்களுக்கு உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.